Medical terminology. Okay. What is medical terminology? மெடிக்கல் டெர்மினாலஜின்றது எதுவுமே இல்லை, நம்மளோட எப்படி வந்து நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் இருக்கோ அதே மாதிரி வந்து மெடிக்கலோட லாங்குவேஜ் தான் மெடிக்கல் டெர்மினாலஜி. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம சின்ன வயசுல தான் நம்ம எப்படி வந்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறோமோ அதே மாதிரி மெடிக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கோடிங்கே பண்ண போகிறீங்க. சில சில டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலன்னா உங்களால் வந்து கரெக்டாக வந்து கோட் பண்ண முடியாது. அதனால கோடிங்கில் வந்து மெடிக்கல் டெர்மினாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் டெர்மினாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம லாங்குவேஜ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சயின்ஸ் ரிலேட்டடான நிறைய ரிசர்ச் லாட்டினில் நடந்ததுனால மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் தான். இந்த கார்டியாலஜி ஆலஜி இந்த கோடிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின்லேருந்து எடுத்தது. ஸோ அதனால நிறைய வார்த்தைகள் வந்து நமக்கு தெரியாது, நம்மளுக்கு நியூ. இது காமன் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியாது, அவங்க அப்படின்னா என்னன்னே தெரியாது. பட் நம்ம மெடிக்கல் கோடர்ஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அனாட்டமி ஃபிசியாலஜி அதுக்கப்புறம் டெர்மினாலஜி, இது ரெண்டும் பேசிக்ஸு. இது கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே போக முடியும். ஸ்பெசிஃபிக்காக ஐசிடி சிபிடி அதுக்குள்ளே போக முடியும். இது ரெண்டும் பேசிக்ஸ். ஓகேங்களா? டெர்மினாலஜியில் நிறைய வேர்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் அது கேள்விப்பட்டிருக்கலாம் பாருங்க. கார்டியோ ப்ளஸ் லாஜி, கார்டியாலஜி. கார்டியோனா ஹார்ட்டு, ஸ்டடி, லாஜினா ஸ்டடி. ஸோ கார்டியாலஜினா ஹார்ட்டை பற்றி படிக்கிறது. அதே மாதிரி நெஃப்ரோடெக்டோமி, உங்களுக்கு நெஃப்ரோனா என்னன்னு தெரியும், கிட்னி. ஓகேங்களா? எக்டோமினா என்னது, சர்ஜிக்கல் ரிமூவல். ஸோ இந்த எக்டோமின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்க, சர்ஜிக்கல் ரிமூவல், அதாவது கிட்னியை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. இது மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வந்து எக்டோமின் வருதோ அந்த அந்த இடத்துல அந்த பார்ட்டை அந்த ஆர்கனை வெட்டி ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றது அதோட அர்த்தம். ஓகேங்களா? டேர்ம்ன்றது ஸ்கின்னு. ஓகேங்களா? ஐடிஸ்ன்றது இன்ஃப்ளமேஷன். அப்ப ஐடிஸ்ன்றது ஸ்கின்ல வர இன்ஃப்ளமேஷன். ஓகேங்களா? ஸ்கின்ல மட்டும் கிடையாது, நிறைய லொகேஷன்ல வந்து இன்ஃப்ளமேஷன் வரும். ஸோ அது எந்தெந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகள் மாறும். ஸோ டெர்மடைட்டிஸ்ன்றது ஸ்கின்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன். இது மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பெரும்பான்மையான வேர்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு சிபிடி புக்ல பின்னாடி இருக்கும், நான் வந்து சில டேர்ம்ஸ் வந்து நான் எடுத்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகேங்களா? அதை பற்றி படிங்க. அப்பதான் வந்து இது யூஸ்ஃபுல். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், இன்டர்வியூல வந்து கேட்கும்போது உங்களால வந்து அட்டன் பண்ண முடியும். அவங்க என்ன பயன்படுத்தி அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். ஸோ டெக்னாலஜின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. Why is medical terminology is important? ஏன் இம்பார்ட்டன்ட்? பெட்டர் டாக்குமெண்டேஷன் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டெர்மினாலஜி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டாக்குமெண்ட்ல ப்ரொவைடர் எழுதுறாங்கன்னா அவங்க வந்து நார்மல் இங்கிலீஷ்ல எழுத மாட்டாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட்ல அடிபட்டிருக்கு, ஹார்ட்ல பிரச்சனை, ஹார்ட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்றோம், ஹார்ட்ல பிளாக் இருக்கு இப்படின்ற டேர்ம்ஸ்க்கு பதிலாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கார்டியாக் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ், கார்டியாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயின்ல ப்ராப்ளம் இருக்கு, அதனால வந்து ஸ்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற. இப்போ ஸ்டென்ட்ன்ற வார்த்தை மற்றவங்களுக்கு தெரியாது, ஸ்டென்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கலோட டேர்ம்ஸ் தான். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் உங்களால் டாக்குமெண்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால் கரெக்டான கோட்ஸை வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? அக்யூரேட் மெடிக்கல் கோடிங், இதனால உங்களால் கோடிங்கில் அக்யூரேட்டாக எடுக்க முடியும். அதாவது எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிடியில் வந்து சொல்லியிருக்காங்க, ஐடிஸ்ன்றது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியும், மற்ற 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 யூசர்ஸ்க்கு அது தெரியாது. இப்போ நீங்கள் ஐடிஸ்ன்றது தெரிஞ்சதுனால ஸோ ஐடிஸ் தான் இன்ஃப்ளமேஷன். இப்போ எந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருக்கு, அப்போ அந்த இடத்துக்கு என்ன கோடு வரும், ஐசிடி என்ன வரும், அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன சிபிடி பயன்படுத்துவாங்க, எப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால் அக்யூரேட்டாக கோட் பண்ண முடியும். இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன்ஸ். ஓகே. Enable to communicate to effectively with doctor, patients and healthcare terms. Okay.
பட் இதுல வந்து நீங்க டாக்டர்கிட்டயும் பேஷண்ட்கிட்டயும் நீங்க பேச போறதில்ல. பட் மெடிக்கல் ரெக்கார்டை ரிவ்யூ பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்டர் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நீங்க மெடிக்கல் டெர்மினாலஜில நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களுக்கு இது ரிலேட்டடா கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? ஏதாவது டேர்ம்ஸ் கேட்டுட்டு ப்ரிஃபிக்ஸ் அதோட ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சொல்லிட்டு எப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இப்போ என்ன சொன்ன மாதிரி ஐடிஸ் அப்படின்னா என்னம்மான்னு கேட்பாங்க. இப்போ ஐடிஸ்னா என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் என்னால் அந்த இன்டர்வியூவில் என்னால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து அந்த டெர்மினாலஜின்றது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ டெர்மினாலஜின்றது உங்களுக்கு இன்டர்வியூவில் கிளியர் பண்ணுறதுக்கும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்ணி நீங்கள் கோடிங் பண்ணும்போதும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக மெடிக்கல் டெர்மினாலஜி நீங்கள் படிச்சே ஆகணும். ஓகேங்களா? அதனால தான் இந்த மெடிக்கல் டெர்மினாலஜியை தனியாக ஒரு ஸ்லைட்ஸாக போட்டிருக்கேன். ஓகே. பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மெடிக்கல் வேர்ட்ஸ். ஓகே. நான் என்ன சொன்ன மாதிரி ப்ரிஃபிக்ஸ் இல்லைனா சஃபிக்ஸ் இல்லைனா ரூட் வேர்ட் இல்லைனா மெடிக்கல் டேர்ம்ஸ் இது எல்லாம் அதாவது இதெல்லாம் சேர்த்தது தான் மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்லுவோம். ரூட் வேர்டு சொல்லுவோம். எந்த எந்த வார்த்தையிலேருந்து வந்தது அப்படி சொல்லுவோம். அதெல்லாம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்றது நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிச்சிருப்பீங்க. முன்னாடி என்ன ஆட் பண்ணால் என்ன அர்த்தம், பின்னாடி ஆட் பண்ணுறது. ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்துருங்க. இங்கே ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர்னா என்ன? ஹைப்பர்னா அதிகமாக வருது. டென்ஷன்னா என்ன? பிளட் ப்ரெஷர். ஸோ ரெண்டையும் சேர்த்தா ஹைப்பர் டென்ஷன். கார்டியாலஜி என்ன பார்த்த மாதிரி கார்டியோலஜி. அதோட ரெண்டு சேர்த்தா கார்டியாலஜி. ஹார்ட்டை பற்றி படிக்கிறது. நெஃப்ரெக்டோமி என்ன பார்த்த மாதிரி நெஃப்ரானை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது. எக்டோமின்ற வேர்டு இருக்கும். இப்போ சர்ஜரியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி டாக்குமெண்ட் இருக்கும். அந்த சர்ஜரி டாக்குமெண்ட்டில் வந்து சொல்லியிருப்போம் ப்ரொவைடர் வந்து நெஃப்ரெக்டோமி பண்ணியிருக்காங்க அப்படின்ற வேர்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நெஃப்ரெக்டோமினா என்னன்னு தெரிஞ்சாதான் ஓகே கிட்னியை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கிட்னியை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதில் வந்து ஒரு ஏதாவது ஹோல்ஸ் போடுவாங்க. இல்லைன்னா அதில் ஏதாவது பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் செஷன் எடுப்பாங்க பயோப்சிக்காக. ஸோ இது மாதிரி எது வேணா இருக்கலாம். ஸோ எக்டோமின்றது கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த டெர்மினாலஜி தெரிஞ்சதான் உங்களால் கரெக்டாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ப்ரிஃபிக்ஸ்னா மீனிங் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. பிகினிங் த வேர்டில் இருக்கும். சஃபிக்ஸ்ன்றது எண்டிங் வேர்டில் ஜாயிண்ட் ஆகும். ரூட் வேர்டுன்றது மெயின் மீனிங் ஆஃப் த டேர்ம். அந்த டேர்மோட மெயின் மீனிங் என்னன்றது. ஓகே. மெடிக்கல் கோடிங் டேர்ம்ஸில் ஹைப்பர். ஹைப்பர்ன்றது எக்ஸசிவ்ன்றது அதிகமாகிறது. நார்மல் அபோவ் த நார்மல். அவங்க வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கும்போது அதோட லெவலை பேஸ் பண்ணி இது வந்து ஹைப்பரா ஹைப்போவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்ன்றது அதிகம், ஹைப்போன்றது லோ கம்மியாகிறது. ஓகேவா? பிராடி. பிராடின்றது எந்த இடத்துல சொல்லுவாங்கன்னா ஹார்ட்டை பற்றி சொல்றது. பிராடி கார்டியா அதாவது இதய துடிப்பு இருக்குல்ல அதோட வேகம் வந்து கம்மியா இருக்கிறது. அது பிராடி கார்டியா. ஓகேவா? டாக்ஸி அப்படின்றது ஃபாஸ்ட் அதாவது ஃபாஸ்டா இருக்கிறது. அந்த வேகமா இருக்க விஷயத்துக்கு நம்ம அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாலி. பாலின்றது உங்களுக்கே தெரியும் மெனி. அதிக நம்பர்ஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாலி சொல்லுவோம். மோனோ. மோனோன்றது ஒன்னு. ஸோ மோனோ நியூக்ளியஸ் இது மாதிரி டேர்ம்ஸ்ல இருக்கும். ஒரு நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா மோனோ நியூக்ளியஸ். பை ட்ரை இது நீங்க வந்து இதில் படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க. மோனோ, பை, ட்ரை, டெட்ரா, பென்டா, எக்ஸா அப்படின்ற நம்பர்ஸை வந்து குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. பெரி. பெரின்றது அரவுண்டு. எக்ஸாம்பிளாக பெரிகார்டியா. பெரிகார்டியான்றது என்னது? ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மெம்பரைன். ஓகேவா? ஸோ பெரிகார்டியா. ஸோ எண்டோ. எண்டோனா வித்தின். வித்தின்னா அதுக்குள்ள. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபி சொல்றாங்க. எண்டோஸ்கோபின்றது எதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஏதாவது உறுப்புக்குள்ள கேமரா கொண்டு போறது பேர் தான் எண்டோஸ்கோபி. எண்டோனா உள்ளன்னு அர்த்தம். எபி. எபின்றது அபவ். ஏதாவது ஒரு எபிடெர்மிஸ் எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ்ன்றது அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின். கரெக்டுங்களா? ஸோ நியோ. நியோன்றது நியூ. நியூனா புதுசா பிறந்த குழந்தை தான் நியோ நேட்டிவ் சொல்லுவாங்க. நியோ நேட்டிவ். ஓகேங்களா?
ஸோ இது மாதிரியான டேர்ம்ஸ் இருக்கு. இதெல்லாம் எக்ஸாம்பிள் டேர்ம்ஸ். இது தவிர நிறைய ஆயிரக்கணக்கான டேர்ம்ஸ் இருக்கு. இது சர்ஜிக்கல் டேர்ம்ஸ். ஓகேங்களா? இதுல நீங்க ஏற்கனவே ஐடிஎஸ் பார்த்துருப்பீங்க. ஐடிஎஸ்ன்றது இன்ஃப்ளமேஷன். ஐடிஸ்ன்றது இன்ஃப்ளமேஷன். ஸோ டெர்மால வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா டெர்மடைட்டிஸ். எக்டோமின்றது அப்பெண்டிக்ஸை எந்த ஒரு பொருளை ரிமூவ் பண்ணாலுமே அது பேர் எக்டோமி. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அப்பெண்டெக்டோமி பண்ணியிருக்காங்க. அதாவது அப்பெண்டிக்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆலஜின்றது என்ன பார்த்துட்டோம், ஸ்டடி. ஸோ கார்டியாலஜி என்ன ரிப்பீட்டடாக வர்றது தான். ஸ்கோபி ஏற்கனவே பார்த்த மாதிரி எண்டோஸ்கோபி. கேமராவை உடம்புக்குள்ள போய் நம்ம செக் பண்ணி பார்க்கறது பேர் தான் எண்டோஸ்கோபி. ஆல்ஜியா. ஆல்ஜியான்றது பெயின். நியூரால்ஜியா. நியூரால்ஜியான்றது பெயினை பற்றி சொல்றது. நியூரால்ஜியா. ஆல்ஜியானா பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசிஸ் அப்படின்றது அப்நார்மல் கண்டிஷன். அதாவது லியூகோசைட்டோசிஸ், அப்நார்மலான செல் growth, அதுதான் அப்படி மென்ஷன் பண்றாங்க. பிளாஸ்டி. பிளாஸ்டின்றது ரைனோபிளாஸ்டி. ரைனோபிளாஸ்டின்றது எதுவுமே இல்லை, சுவிட்சர் போடுவாங்கல்ல, சர்ஜிக்கல் ரிப்பேர் சொல்லுவாங்க, சுவிட்சர் போடுவாங்க, அதாவது தையல் போடுறது. அது பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. பதி அப்படின்னா டிசீஸ். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து நியூரோபதி கொடுத்துருக்காங்க. நியூரான்ல ஏற்படக்கூடிய டிசீஸ். ஸோ ஹைப்பர்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹைப்பர்ன்றது அதிகமாகிறது. கிளைசிமியா. ஹைப்பர் கிளைசிமியா. ஹைப்பர் கிளைசிமியான்றது எக்ஸசிவ் சுகர் இன் பிளட். பிளட்ல வந்து அதிக அளவு சுகர் இருக்கு அப்படின்னா அது பேர் என்னது, ஹைப்பர் கிளைசிமியா. பிளட்ல அதிக அளவு சுகர் வந்து இருக்குன்றத மென்ஷன் பண்றதுக்கு. பிராடிகார்டியா. ஏன்னா பிராடினா நம்ம என்ன பார்த்துருப்போம், ஸ்லோன்னு பார்த்துருப்போம். கார்டியா. பிராடிகார்டியா. பிராடிகார்டியான்றது ஹார்ட்டோட பீட் வந்து ஸ்லோ ஆகிறது. ஓகே. டாச்சி பீனியா. இது என்னது, பிரீத்திங், ஃபாஸ்ட் பிரீத்திங். ஏன்னா டாச்சின்றது ஃபாஸ்ட் பார்த்துருப்பீங்க. பிரீத்திங் வந்து அதாவது மூச்சு வாங்குறது, நம்ம நார்மலாக சொல்லலாம் ஆஸ்துமா மாதிரி ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுறது. ஹைப்போடென்ஷன். ஹைப்பர்ன்றதுக்கு ஆப்போசிட் ஹைப்போ. ஓகேங்களா? ஹைப்போடென்ஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், பிளட் ப்ரெஷர் லோ ஆகும். ஓகேவா? நார்மல் பிளட் ப்ரெஷரோட லோ ஆகிறது பேர் தான் ஹைப்போடென்ஷன். ஓகே. ரூட் வேர்ட்ஸு டெர்மடைட்டிஸ். டெர்மடைட்டிஸ்ன்றது ரூட் வேர்ட். டெர்ம் இன்ஜெக்ஷன், டெர்ம் இஸ் ஈக்குவல் டு ஸ்கின், அதான் டெர்மடைட்டிஸ். ஓகே. டெர்ம்ன்றது ஸ்கின்னு, ஐட்டிஸ்ன்றது இன்ஃப்ளமேஷன்னு, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின்னு, இதுதான் டெர்மடைட்டிஸ். இது என்ன சொல்றாங்கன்னா ரூட் வேர்ட்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்ன, அதோட மீனிங்னா என்ன, அதை பேஸ் பண்ணி ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகேவா? கார்டியாலஜி. கார்டியாலஜியில் பார்த்தீங்கன்னா ரூட் கார்டியோ, ஹார்ட்டு, ரிப்பீட்டடாக வருதான் கார்டியாலஜி. ஓகேங்களா? ஸ்டடி ஆஃப் ஹார்ட். நெஃப்ரக்டோமி, எக்டோமின்றது கட்டிங் ரிமூவல், இது எதையும் ரிப்பீட்டடாக வருது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரிப்பீட்டாக வரதுனால இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சரி, ரிப்பீட்டடாக இருக்கு. சரி, போன்னா என்னது, ஆஸ்டியோ போரோசிஸ். ஆஸ்டியோன்றது போனை குறிக்கும். ஓகேங்களா? போரோசிஸ்ன்றது அந்த போனோட வீக்காக இருக்குது. போன்ஸ்ல நிறையா போர்ஸ் கிரியேட் ஆகிருக்கும், அதனால போன் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடும். பேஷண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது நடக்கும். ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸ்ன்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஹெப்படைட்டிஸ்ன்றது லிவரை குறிக்கும். ஐட்டிஸ்ன்றது என்ன பார்த்தோம், ஐட்டிஸ்னா என்னது, இன்ஃப்ளமேஷன். அப்படின்னா லிவர் வந்து வீங்கிறது, லிவர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுச்சுன்னா அதுக்கு ஹெப்படைட்டிஸ்னு பேர். ஓகேங்களா?
ஸோ ஜாயிண்ட்டை பற்றி சொல்லும்போது ஜாயிண்டோட வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ். ஜாயிண்ட்டை வந்து என்ன சொல்லுவோம்? ஆர்த். ஆர்த்னா ஜாயிண்ட். ஐட்டிஸ்ன்றது ஜாயிண்ட்ல வீக்கா ஏற்படுத்துனா அது வந்து ஆர்த்தரைட்டிஸ். ஓகேங்களா? ஹெமட்டாலஜி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெமட்டோன்னா உங்களுக்கு தெரியும். ஹெமட்ன்றது பிளட்டு, ஆலஜின்றது படிக்கிறது, பிளட்டை பற்றி படிக்கிறது. பல்மனரி பல்மன்றது பல்மோன்ன்றது என்ன சொல்றது, லங்கை பற்றி சொல்றாங்க. நரி. ஓகே. ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ். நம்ம இதை தவிர வேறு ஏதாவது என்கிட்ட நிறைய இருக்கும் டெர்மினாலஜி, நான் உங்களுக்கு அமுச்சு வரேன், அதை படிங்க. ஓகே. இது வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு பாடியை யூஸ் பண்ணி, ஒரு ஹியூமனோட பாடி யூஸ் பண்ணி அதை எப்படி வந்து ஹியூமன் பாடிஸை வந்து செப்பரேட் பண்றாங்க, எதை எப்படி பேஸ் பண்ணி செப்பரேட் பண்றாங்க. சுப்பீரியர்னா மேல, இன்ஃபீரியர்னா கீழே, ஆன்டீரியர்னா முன்னாடி, போஸ்டீரியர்னா பின்னாடி. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் மீடியல்ன்றது டுவர்ட் த மிட்லைன், மிட்லைன்லேருந்து டுவர்டில் போகிறது. லேட்ரல் அவே ஃப்ரம் த மிட்லைன், மிட்லைன்லேருந்து அவே வெளியே போகிறது. ஓகேங்களா? ப்ராக்சிமல்ன்றது க்ளோசர் டு த ட்ரங்கை நோக்கி போகிறது. ஓகேயா? டிஸ்டல் இதுன்றது ஃபர்தர் ஃப்ரம் த ட்ரங்கை விட்டு வெளியே போகிறது, டிஸ்டல்ன்றது. டிஸ்டல் எண்ட். சரி, இந்த வேர்டிங்ல எதுக்கு எங்க யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு போன், இப்போ போனோ இல்லை இந்த மசிலோ பார்த்தீங்கன்னா சொல்லும் போது ஆன்டீரியர்ல இருக்கா, போஸ்டீரியர்ல இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மீடியல்ல இருக்கா, லேட்ரல்ல இருக்கா, ப்ராக்சிமலா, ஷாஃப்டா. இப்போ எக்ஸாம்பிளா ஒரு போன்ல வந்து அடிபட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போனை வந்து மொத்தம் 3 பார்ட்டா பிரிப்பாங்க. அது மிடில் இருக்கிறத ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. போஸ்டீரியர்னா மேலே, அண்ட் போஸ்டீரியர்னா மேலே, டிஸ்டல்னா கீழே. ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரொவைடர் வந்து மெடிக்கல் ரெக்கார்டு எழுதும் போது என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து மேலே கீழே அப்படின்னு எழுத மாட்டாரு. ஓகே, டவுன் சைடு, போனோட அப்பர் எண்ட்ல இருக்கு, போனோட டவுன் சைடில் இருக்கு, போனோட மிடில் இருக்கு, இது மாதிரியான வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ண மாட்டாரு. அவர் என்ன யூஸ் பண்ணுவாரு? ப்ராக்சிமல் எண்டு, டிஸ்டல் எண்டு, மீடியல், எப்படின்ற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துவார். ஸோ இந்த வேர்டிங் செஞ்சால் மட்டும்தான் ஃப்ராக்சர் வந்து எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்த மீன் பண்றாரு அப்படின்ற எக்ஸாக்டான ஐசிடியும் எடுக்க முடியும், அதே மாதிரி எக்ஸாக்டான சிபிடிஸும் உங்களால எடுக்க முடியும். ஸோ அதுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரி, ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்டு, சஃபிக்ஸ், இதுல இருக்க நிறைய வேர்ட்ஸை நீங்க என்ன பார்த்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, காமன் மெடிக்கல் அப்ரிவேஷன்ஸ். சில டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம்ல கொடுப்பாங்க. சில டைம்ல நிறைய டைம்ல வந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் ஃபார்ம் உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா உங்களால் கரெக்டாக எடுக்க முடியாது, கோர்ஸ் வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. என்னென்ன ஷார்ட் ஃபார்ம்? நீங்கள் பிபின்றது ரெகுலராக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிபின்றது பிளட் ப்ரெஷர்ன்றது ரெகுலராக எல்லாருக்குமே தெரியும், ஜென்ரல் பீப்புளுக்கே தெரியும். ஹெச்ஆர்ன்றது ஹார்ட் ரேட்டு, ஆர்ஆர்ன்றது ரெஸ்பிரேட்டரி ரேட்டு, பிஎம்ஐன்றது பாடி மாஸ் இண்டெக்ஸ். இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பிஎம்ஐன்றது பாடி மாஸ் இண்டெக்ஸ். பேஷண்ட்டோட ஹைட்டு, அவங்களோட வெயிட்டை பேஸ் பண்ணி அவங்களோட பிஎம்ஐ ரேஞ்சை கொடுப்பாங்க. அந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒபிசிட்டியாக இருக்காங்களா, ஓவர் வெயிட்டாக இருக்காங்களா, இல்லை மார்பிட் ஒபிசிட்டியாக இருக்காங்களான்றத என்ன பண்ணுவாங்க, செப்பரேட் பண்ணுவாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து என்ன கண்டிஷன் இருக்குன்றத அதை வச்சு தான் கொடுப்பாங்க. இசிஜி, இசிஜின்றது எலக்ட்ரோ கார்டியோகிராமு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிபிசி, சிபிசின்றது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இது வந்து அவங்களுக்கு லேப் டெக்ல வரும். எம்ஆர்ஐ, எம்ஆர்ஐன்றது மேக்னெட்டிக் ரெசல்யூஷன் இமேஜ். டிடின்றது கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி. சிஓபிடின்றது கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். எழுதிக்கோங்க, சிஓபிடின்னு எழுதிக்கோங்க.
சிஓபிடிலாம் நிறைய டைம் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு இன்டர்வியூஸ்லேயே கேட்க சான்சஸ் இருக்கு. சிஓபிடி சிஓபிடினா க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். ஐவின்றது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐவின்றது இன்ட்ராவினஸ். ஏதாவது ஃப்ளூயிட் வந்து இன்ட்ராவினஸ்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஐவின்னுவாங்க. ஓகே. ஒய் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ரிவேஷன்ஸ் மேட்டர்ஸ். எதுக்காக இது வந்து பயன்படுத்துறோம், ஏன் பயன்படுத்தணும்? ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா சேவ் டைம். குயிக்காக வந்து நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெடிக்கல் ரெக்கார்டை வந்து நம்மளால பண்ண முடியும். இப்போ எனக்கு ஒரு வேர்டிங் எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இந்த எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹெச்டிஎன்னா என்ன தெரியல, டிஎம்னா எனக்கு என்ன தெரியல அப்படின்னா, நான் இதுக்கு என்ன மீனிங்ன்றதை போயிட்டு நான் வந்து கூகுளில் போய் செக் பண்ணி கூகுளில் பார்த்தா கிடைச்சிடும். பட் கூகுளே சில டைம் தப்பாக காமிக்கும். ஜெனரல் வேர்டிங்கில் போட்டால் வராது. மெடிக்கல் டேர்ம்னு போட்டு செக் பண்ணிங்கன்னா தான் இந்த டேர்ம்ஸ் வரும் கரெக்டாக. ஸோ டிஎம் அதுலேயே சில டைமில் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ்லேயே டிஎம்க்கு வேற ஒரு மீனிங்கே வரும். ஸோ இது எல்லாம் உங்களோட டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ மெடிக்கல் டேர்ம்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களால் மெடிக்கல் ரெக்கார்டை ஈஸியாக படித்து புரிஞ்சுக்க முடியும். ஈஸியாக உங்களால் கோட் பண்ண முடியும். உங்களோட டைம் வந்து சேவ் ஆகும். இம்ப்ரூவ் அக்யூரசி. உங்களுக்கு அந்த டேர்ம் அந்த வேர்டிங் தெரியாதனால கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து இல்லைன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வேற மாதிரி நீங்கள் கோட் பண்ணிடுவீங்க. ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா அந்த வேர்டிங் தெரிஞ்சிருக்கணும். என்ஹான்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே. ஃபாலோ த டாக்குமெண்டேஷன் ஸ்டாண்டர்ட். ஓகே. அப்புறம் அது பில்ட் கான்ஃபிடென்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்குன்னா உங்களோட கொலீக்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன மீனிங்னா அவங்க உங்ககிட்ட டவுட் கேட்பாங்க. அப்போ உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேர்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஷார்ட் ஃபார்மில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட மீனிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களால் அப்ராப்ரியேட்டான கோர்ஸை உங்களால் எடுக்க முடியும், ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் ஒன்றுமே செக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி குவாலிட்டி மிஸ் ஆகும். நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி போயிடும். அது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே. டிப்ஸ் ரிமெம்பர் லேர்ன் காமன் அப்ரிவேஷன்ஸ் ரெகுலர்லி. ஏன்னா இது நம்மளுக்கு புதுசாக இருக்குது. கண்டிப்பாக வந்து மெடிக்கல் டேர்ம் வந்து புதுசு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக திரும்பி திரும்பி ரெகுலராக நீங்கள் அதை படிக்க படிக்க வந்து உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். மனப்பாடம் ஆயிரும் உங்களுக்கு. யூஸ் கண்டெக்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங்ஸ். ஓகே. ப்ராக்டிஸ். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் சிபிசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிபிசின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 மார்க்ஸோ 5 மார்க்ஸ்க்கோ கேட்பாங்க டெர்மினாலஜி. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லேயும் வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து தான் ஆகணும். மீதியில் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகேங்களா? இதை தவிரவும் நிறைய வந்து டேர்ம் இருக்கு ரிப்பீட்டடாக இருக்குது இந்த ஸ்லைடில். ஸோ நான் இது தவிர நிறைய டேர்ம்ஸ் மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஸ்லைடில் தரேன். ஓகேவா? அப்போ நம்ம நிறைய டேர்ம்ஸ் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லை, நான் பேசுகிறத கேட்குறது மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்கறத கேட்குறத எழுதணும். கண்டிப்பாக வந்து நோட்டில் எழுதணும். அப்போ தான் மனப்பாடம் ஆகும், இல்லைன்னா கஷ்டம். ஸோ எழுதுங்க நோட்டில். ஓகேவா? நான் அடுத்த வாரம் வந்து நியூ ஸ்லைடில் நிறைய டெர்மினாலஜி வேர்டிங் மட்டும் நிறைய எடுக்கிறேன். ஓகேங்களா? அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் திரும்பி 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 படிக்கணும். ரிப்பீட்டடாக நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ.